மனுஷனுக்காக நீ மறித்துதான் ஆகணும், மனுஷனுக்காக உன்னை நீயே பலி கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி யாரும் வற்புறுத்தல. அவர் தம்மை தாமே முழுவதுமாக ஒப்புக் கொடுக்கிறார். அவரே விரும்பிதான் தன்னுடைய ஆத்துமாவை மரணத்திலே ஊற்றினார். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதி இருக்கிறபடி அவர் நமக்காக சாபமானார். சிலுவை மரத்துல அவர் தூக்கப்பட்டதனால என்ன ஆனார்? அவர் சாபமானார். சாபம் எதனால வருது? பாவத்தினால வருது. அந்த பாவத்தினால அவர் சாபமானபடினாலே ஒரு மனுஷனுடைய ஒட்டுமொத்த, அதாவது இந்த உலகத்தின் ஒட்டுமொத்த பாவமும் அவர் சிலுவையிலே சுமந்தார். அவர் நம்முடைய பாவங்களை சுமந்தபடியினாலே அவர் சபிக்கப்பட்டவரானார். அவர் சிலுவையில பாவமாகி சாபமாகி தொங்கினார். எதற்காக? நான் பாவங்களுக்கு செத்து, அதாவது நானும் நீங்களும் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு, அப்படித்தானே வசனம் சொல்லுது. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படியாக நம்முடைய பாவங்கள் முழுவதும் கழுவி சுத்திகரி